திருச்சிற்றம்பலம். ஆடும்பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மெவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் எண்ணூறு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலநாயர் சத்சங்கம் மிகச் சிறப்பாக நிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமந்திர ஞான வேள்வியிலே 9ஆம் தந்திரத்திலே அற்புத கூத்து என்பது பற்றி நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. கூத்து வகைகள் பலவற்றையும் தெளிவாக நமக்கு விரித்து பேசிய திருமூல தேவ நாயனார் அந்த கூத்திலே பல செய்திகளை தொகுத்து கூறுகிறார். இவையெல்லாம் பொதுவாக அந்த திருக்கூத்துகளை பற்றிய செய்திகள், பொது செய்திகள். இந்த பொது செய்திகளை அவர் இந்த திருக்கூத்துகளை எல்லாம் தனித்தனியாக சுந்தர கூத்து என்றும் பொற்தில்லை கூத்து என்றும் பொற்பதி கூத்து என்றும் இவற்றையெல்லாம் கூத்து வகைகளை சொல்லிவிட்டு இந்த சிறப்பான கூத்து வகைகளிலே இருக்கக்கூடிய சிவநெறியினுடைய உண்மை நிலையை எடுத்து பல பாடல்களிலே கூறுகின்றார். அப்போ பொதுவாகவே சிவநெறி தவிர்த்து வேற யாரும் கூத்து பேசுவதில்லை. சிவநெறிக்கே உரியது தான் திருக்கூத்து. சிவன் ஒருவன் தான் திருக்கூத்து செய்கிறான். அந்த திருக்கூத்து என்பது சிவபெருமானுடைய ஒரு இயக்க சிறப்பு. இயக்க சிறப்பு என்று சொன்னால் மொத்த உலகங்களினுடைய இயக்கம். பல கோடி வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், உலகம் என்று சொல்லுவதை காட்டிலும் பிரபஞ்சம் என்று சொல்லணும். ஏன்னு கேட்டால் பூமி என்பது தனித்து இயங்க வாய்ப்பு இல்லை. பூமியோடு சேர்ந்து இந்த 7 கோள்கள் இருக்கின்றன அல்லவா, இந்த சூரியன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய அது 2 ப்ராமினென்ட்டு. மித்தது அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸு ஓரளவுக்கு. ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸு அப்படின்னு சொல்லுவது சூரியனும் சந்திரனும் தான். அப்போ இந்த பூமி என்று சொல்லக்கூடிய இதனுடைய இயக்கம், மற்ற கோள்களின் இயக்கம், அதனால் இந்த பூமியிலே நிகழ்கின்ற இயக்கங்கள், எல்லா இயக்கங்களையுமே ஒரு திருக்கூத்தாகத்தான் சிவநெறி பார்க்கிறது. இந்த ஊழ் என்று சொல்லக்கூடிய அந்த ஊழை ஊட்டுவதிலிருந்து, அதனுடைய ஊழிலிருந்து உயிரானது விடுபட்டு போன பிறகு தன்னுடைய அரவணைப்பில் வைத்துக் கொள்ளுகிற வரைக்கும் இந்த இயக்க நிலையை பற்றி பேசுகிறார்கள். சிவநெறியிலே பேசுகிற இந்த திருக்கூத்து வேற எந்த நெறியிலேயும் பேசுவதில்லை. இறைவனை பற்றி சொல்லுகிற பொழுது அவரை திருக்கூத்து புரிகிறவராக எந்த சமயமும் சொல்லுவதில்லை. இன்னும் சொல்ல போனால் கூத்து என்பது உருவக்கூத்து,
அருவக்கூத்து எல்லாவற்றையும் தாண்டி பரவழியிலேயும் அந்த திருக்கூத்து நிகழ்கிறது என்பது நமக்கு நிதர்சனம். இதில் ஒரு சிறப்பு ஒரு செய்தியை நாம் குறிப்பிடணும். அதாவது அருவக்கூத்து என்று சொல்லுகிற பொழுது அல்லது பரவழி கூத்து என்று சொல்லுகிற பொழுது அதனை ரகசியம் என்று நம்முடைய சிதம்பரத்தில் அதனை காட்டினார்கள். அதுவும் கூத்து தான். ரகசியம் என்பதும் அது வெளிக்கூத்து. அந்த அந்த வெளிக்கூத்தைத்தான் ரகசியம் என்று அதனை குறிப்பிட்டு நமக்கு காட்டுகிறார்கள். இந்த பக்கம் உருவக்கூத்து காட்டுகிறார். உருவக்கூத்து காட்டுகிற பொழுதே அதில் அருவக்கூத்து அருவுருவக்கூத்து எல்லாம் இருக்கும். இது பரவழி கூத்து. இந்த ரகசியம் பரவழி கூத்தாக நிகழ்த்துகின்ற பெருமான் தான் இந்த பிரபஞ்சத்திலேயும் இந்த கூத்தை செய்கின்றார் என்கிற அந்த தொடர்பு படுத்தி தில்லை அமைந்திருக்கிறது. வெறும் பரவழி கூத்தை மட்டுமே காட்டுவது தான் வடலூர். அங்கே சுவாமி அந்த 7 திரைகளை நீக்கி காட்டுகிறது. அங்கே ஆனந்த நடராசமூர்த்தி எழுந்தருளி இருக்கின்றார் என்று சொல்லுகிறார். அங்கே எந்த விதமான சிலைகளோ சிற்பமோ எந்த உருவ அமைப்போ அங்கே கிடையாது. அப்போ அது ஆனந்த கூத்து என்று சொல்லுகிற சொரூப நிலை கூத்து அங்கே காட்டப்படுகிறது. எனவே சிவநெறி எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், வள்ளற் பெருமான் குறிப்பிடுவது சிவநெறி தான். அந்த சிவநெறி தான் அது அவர்கள் சுத்த சன்மார்க்கம் சமரச சுத்த சன்மார்க்கம் என்ற பெயரெல்லாம் அவர்கள் குறிப்பிட்டு பல்வேறு விளக்கங்களையும் தந்தாலும் கூட இந்த வெளி கூத்து என்பது சிவத்திற்கே சைவ நெறிக்கே சிவநெறிக்கே உரிய சித்தாந்த நெறிக்கே உரிய கூத்து. இது வேற எங்கேயும் கிடையாது. அதனால சைவம் தாண்டி சன்மார்க்கம் என்பது எப்படி என்பதை நாம் தான் யோசித்து பார்க்கணும். எனவே சிவம் சிவநெறி சிவநெறியிலே விளைந்த கூத்து என்கிற அந்த நிலையில் சிவனுடைய இயக்கம் முழுவதையும் அந்த இயக்கம் முழுவதையும் கூத்தாகத்தான் பார்க்க வேண்டும். அதை ரொம்ப அருமையாக ஒரு பாட்டு சொல்கிறார் சாமி. ஒரு மந்திரத்தில் சொல்கிறார், ஆனந்தம் ஆனந்தம் என்பர் அறிவிலார் ஆனந்தம் மானடம் ஆரும் அறிகிலர் ஆனந்தம் மானடம் ஆரும் அறிந்த பின் ஆனந்தம் அற்றிட ஆனந்தம் ஆமே ஆனந்தம் ஆனந்தம் என்பர் அறிவிலார். ஆனந்தம் ஆனந்தம்னு எதையோ பிடிச்சிக்கிட்டு ஆனந்தம் ஆனந்தங்கிறாங்க நிறைய பேர். ஆனந்தம் என்பது என்ன என்பது அவரவர்களுக்கு தெரிந்தது. குழந்தைக்கு ஒரு ஆனந்தம் தெரியும், அது கொஞ்சம் வளர்ந்ததுன்னா அதுக்கு ஒரு ஆனந்தம் தெரியும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே வளர்ந்தா அதுக்கு ஒரு ஆனந்தம் தெரியும். இப்படி ஆனந்தம் என்று அவரவர்களுக்கு அவரவருடைய ஒருவருக்கு ஆனந்தமாக தெரிவது இன்னொருக்கு ஆனந்தமாக தெரியாது. எதை ஆனந்தம்னு சொல்லணும் இல்லையா? ஒருத்தர் பாட்டு வச்சு கேட்டு ஆனந்தமாக கேட்குறாங்க, பக்கத்தில் இருக்கவனுக்கு அவனை தலையை தூக்கி ஒரே அடி அடிச்சிடலாமான்னு தோணும். என்னடா இதை பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டு மண்டை வலியாக இருக்குதே அப்படிப்போ. இப்போ இவனுக்கு ஆனந்தமாக இருக்கிறது அவனுக்கெல்லாம் ஆனந்தமாக இருக்கணும் இல்லையே. அப்படி ஒவ்வொருவருக்கும் வேறுபாடு தோன்றுவது ஆனந்தத்தில் நிகழாது. ஆனந்தமாக இருந்தா அப்போ நீ ஆனந்தம்னு சொன்னவன் அது ஆனந்தம் இல்லை. அது ஆனந்தம் என்பர் அறிவிலார்ன. ஆனந்தம் ஆனந்தம் என்பரு அறிவிலார். அப்போ ஆனந்தங்கிறது எதுன்னு கேட்டாரு, மானடம். சிவபெருமானுடைய திருக்கூத்து தான் ஆனந்தம். சிவபெருமானுடைய திருக்கூத்து அப்படிதான் ஆனந்தம் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். மானடம் ஆனந்தம் என்பதை யாரும் அறிகிறார். ஆனந்தம் மானடம் என்று ஆறும் அறிந்த பின், அப்ப ஆனந்தம் மானடம் என்று சொன்னால் திருக்கூத்து தான் ஆனந்தம் என்று சொல்லுவது என்ன அப்படின்னு கேட்டா, எந்த எந்த உலகத்தை பிரபஞ்சத்திலே எந்த ஒரு செயல் பார்த்தாலும் அதை திருக்கூத்தாக காண வேண்டும்.
அது பெருமானுடைய அந்த திருக்கூத்து இல்லாமல் அது நிகழ வாய்ப்பே இல்லை. அது ஒவ்வொரு நாள் சூரியனை பார்க்கிற பொழுது அது எங்கள் பெருமானுடைய திருக்கூத்து. போன பாட்டில் கூட பார்த்தோம். சூரியன், சந்திரன், அக்னி இவற்றினுடைய இயக்கங்கள் எல்லாமே அவருடைய விழிகள் சுழல்வதினாலே. திருக்கூத்தில இந்த நயனங்களினுடைய பாவங்கள் ரொம்ப முக்கியம். கண்கள் சுழல விடுவது என்பது பாவங்களில் முக்கியம். கைகளிலே அபிநயம் பிடிப்பது போலவே புருவங்கள் நெறிவதும் கண்களினாலே பல்வேறு விதமான பாவங்களை காட்டுவதும் பரதத்திலே மிகப்பெரிய ஒரு முக்கிய அம்சமாக கருதப்படும். கண்ணு ஸ்டேஷனரியா வச்சுட்டு ஆடினா பார்க்கவே முடியாது. கண்ணு சுழலணும். அந்த கண்கள் சுழல்வது, அந்த விழிகள் பல்வேறு பாவனைகளை, அச்சத்தை காட்டுவதும் மகிழ்வை காட்டுவதும் விருட்சியை காட்டுவதுமாக இருக்கக்கூடிய அந்த விழிகள். சிவபெருமான் ஆடுகிற பொழுது விழிகள் சுழன்றால் அந்த விழிகளுடைய சுழற்சியிலே தான் நமக்கு இந்த சூரியனுடைய இயக்கமும் சந்திரனுடைய இயக்கமும் நிகழ்கிறது இந்த பிரபஞ்சத்தை பொறுத்தவரை என்று நம்ம போன பாட்டில் பார்த்தோம். அப்போ இந்த திருக்கூத்து என்பதே நம்ம இந்த உலகத்தில் அவருடைய இயக்கம் இல்லாமல் இங்கே எந்த இயக்கமும் நிகழ்வதற்கு வாய்ப்பு இல்லை. இதை உணர்ந்தவர்கள் தான் மானடம் உணர்ந்தார்கள். அப்ப இந்த உலகத்திலே நடக்கின்ற அத்தனை செயல்பாடுகளும் அவருடைய திருக்கூத்தினாலே. உடல் இயக்கம், சூரியன் சந்திரன் என்று சொல்லுவது நம்முடைய உடலிலேயே நிகழ்கின்ற இயக்கம். அதையும் நம்ம பார்த்தோம். ஆகையினால இந்த திருக்கூத்தை நாம புரிந்து கொள்ளுகிற பொழுது, அவருடைய இயக்கத்தை புரிந்து கொள்ளுகிற பொழுது, அவருடைய நடனத்தை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். எனவே உலக இயக்கம், பிரபஞ்ச இயக்கம், இந்த உடல் இயக்கம், இந்த உடல் இயக்கத்தினாலே உயிர் இயக்கம், இப்படிப்பட்ட இந்த இயக்கங்களின் முழுமைதான் திருக்கூத்து. எனவே திருக்கூத்தை மானடம் அறிவார் இல்லை என்று சொன்னால், மானடம் என்று சொல்லக்கூடிய திருக்கூத்தின் உண்மை அறியார் என்பது அர்த்தம். திருக்கூத்தினுடைய உண்மை அறியார் என்று சொல்லுகிற பொழுது, ஒரு செயல் நிகழ்வதற்கு ஈசனுடைய அந்த திருக்கூத்தில் அந்த அம்சம் இல்லாமல் நிகழ்வதற்கு வாய்ப்பே இல்லை. மொத்த பரவெளியிலே பெருமான் திருக்கூத்து இயற்றுகின்றான், பிரபஞ்சத்திலே இயற்றுகின்றான், எல்லா நிலைகளிலும் இயக்குகின்றான். அணுவில் அசைவாய் அப்படின்னாரு அருணகிரிநாதர் சுவாமி. அணுவில் அசைவாய்னார் திருக்கூத்தை சொல்லுகிற பொழுது. அவர் சொன்னார் திருப்புகழ்ல, அணு என்று சொல்லக்கூடியதுல ஒரு அசைவு இருக்கிறது, அந்த அசைவும் கூட பெருமானுடைய இயக்கத்தினால். அணுக்களிலே அசைவு இல்லை என்று சொன்னால் எதுவுமே இல்லை. எப்படி அணுக்கள் ஒன்றுக்கொன்று சேருவதும் பிரிவதும் அதனாலே நிகழ்கின்ற பல்வேறு மாற்றங்களும் உலகம் எல்லாமே திருக்கூத்து தான். அதனால சிவநெறியில இருக்கிறவர்கள் எல்லாமே பெருமானுடைய திருக்கூத்தாகவே அதனை கண்டு அதனை உணர்கிற பொழுது வருவதுதான் ஆனந்தம். திருக்கூத்தை உணராமல் ஆனந்தம் வருவதில்லை. மகிழ்ச்சி நமக்கு எப்படி வருகிறது என்று கேட்டால், நம்முடைய சிந்தனை அதனை மகிழ்ச்சி என்று சொல்லுகிற பொழுது அந்த அந்த மகிழ்ச்சி வருகிறது. சிந்தனையில தான் இருக்கு இல்லையா? மகிழ்ச்சி எங்கே நிற்கிறது என்று கேட்டால், நம்முடைய சிந்தனையில தான் மகிழ்ச்சி இருக்கிறது. சிந்தனை என்பது மனத்தினுடைய மேல்நிலை இல்லையா? மனதினுடைய மேல்நிலை. ஒருவர் ஒரு செய்தியை மகிழ்வாக ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று சொல்லுகிற பொழுது அவருடைய மனதும் அவருடைய சிந்தனையும் அதை மகிழ்வாக ஏற்றுக்கொள்ளுகிறது. அவ்வளவுதான். ஆகையினாலே இந்த மகிழ்வெல்லாம் ரிலேட்டிவ். ஒருத்தருக்கு மகிழ்வாக இருக்கும், இன்னொருத்தருக்கு மகிழ்வு இல்லாமல் போகும். ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி எல்லாமே இறைவனுடைய திருக்கூத்தினாலே நிகழ்கின்றது என்று எல்லா செயல்களுக்கும் இறைவனுடைய அந்த இயக்கத்தை உணர்ந்தவர்கள், அந்த இயக்கத்தை உணர்ந்தவர்களுக்கு வருகின்ற உணர்வு தான் உண்மையான மகிழ்வு. அதிலே மனம் பதியாமல், அதிலே மனம் பதிந்து நிற்காமல்
அவர்கள் வேறு எதையோ அவர்கள் ஆனந்தம் என்று சொல்லுகிற பொழுது, இன்னும் சொல்லப்போனால் முத்தியை ஆனந்தம் என்று சொல்லுவது சிவநெறி. ஞானத்தையே முத்தி என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. நமக்கு ஞானம் என்பது முத்தி அல்ல, முத்திக்கு வாயில். முத்திக்கு வாயிலே தவிர ஞானம் என்பது முத்திக்கு வாயிலாக அமையுமே தவிர முத்தி என்பது ஆனந்தம். அந்த ஆனந்தம் என்பது அந்த திருக்கூத்து தான். இந்த திருக்கூத்திலே சென்று தோய்வது, அந்த திருக்கூத்திலே தம்மை தோய்த்து கொள்வது. அதைத்தான் மணிவாசக பெருமானும் கடைசியில் அந்த தில்லைக்கூத்தனோடு சென்று ஒன்றினார் என்கிற அந்த செய்தியும் நமக்கு சொல்லப்பெறுகிறது. எனவே ஆனந்தம் ஆனந்தம் என்று சொல்லுகிறவர்களுக்கு திருக்கூத்து தான் ஆனந்தம் என்று சொல்லி அதனிலே ஒன்றுகிற பொழுது அவர்களுக்கு ஏற்படுகிற அந்த உண்மையான அடையாளம், அவர்கள் ஆனந்தத்தை உணர ஆரம்பித்து இருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம் என்னன்னு கேட்டால், அவர்களுக்கு பிரபஞ்சத்திலே நிகழ்கிற ஆனந்தத்திலிருந்து அவர்கள் விடுபட ஆரம்பிப்பார்கள். அவர்களுக்கு அது ஆனந்தமாக தோணாது. எனவே ஆனந்தமற்றிடன்னா ஆனந்தம் நீங்க. எந்த ஆனந்தம் நீங்க என்று கேட்டால், இதுகாரும் ஆனந்தம் ஆனந்தம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவை ஆனந்தம் இல்லை என்று இல்லை. இதுலேயும் சொல்லுவார் மணிவாசக பெருமான் சொல்லுவார், இன்றனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்தெழுகிற ஞாயிறே போன்று நின்றனின் தன்மை நினைப்பற நினைந்தேன். ஆனந்தமற்றிட ஆனந்தமாம் நினைப்பற நினைந்தேன் என்று சொல்லுகிற பொழுது நினைப்பு நீங்கி நினைத்தேன். என்ன நினைப்பு நீங்கி? உன்னை தவிர மற்றவற்றை நினைப்பதை நீங்கி உன்னை நினைத்தேன். அதான் நினைப்பற நினைந்தேன் அப்படிங்கிறார். நினைப்பு மறப்பு இல்லாமல் நினைந்தேன். ஆனந்தம் அற்றிட ஆனந்தமாமேன். ஆனந்தம் அற்றிட என்று சொல்லுகிற பொழுது ஈசனை தவிர வேறு எதுவும் நமக்கு ஆனந்தம் தருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று நம்புவது மட்டுமல்ல, பயில்வதும். ஈசனை தவிர வேறு எங்கும் நமக்கு ஆனந்தம் கிட்டுவதற்கான வாய்ப்பு இல்லை என்று அந்த ஆனந்தம் அற்றிட இது ஆனந்தமாமே. ஒரு செயல் நிகழ்கிறது என்று சொல்லுகிற பொழுது அது அவருடைய திருக்கூத்தினுடைய கருணையினாலே தான் நிகழ்ந்தது என்று கொள்ள வேண்டுமே தவிர அதற்கு பல்வேறு காரணங்களை கற்பிப்பதனாலே என்ன பயன்? எத்தனையோ காரணங்கள் நாம் ஒரு விஷயம் நடந்தா அதுக்கு சொல்லுகிறோம். இது நடந்திருக்கும், இது நடந்துச்சு, அது நடந்தது, அது நடந்ததுனால இது நடந்தது என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். ஆனால் ஞானிகளாக இருக்கிறவர்கள் அதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் வச்சிருப்பாங்க, இதுதான் திருவிழா என்பார்கள். அதுபோல் அப்படித்தான் நடக்க வேண்டும் என்பது. அப்போ அப்படித்தான் நடக்க வேண்டும் என்பது அவருடைய அந்த திருக்கூத்து, அந்த கூத்தினுடைய படித்தான் நடக்குமே தவிர அதற்கு மீறி எதுவும் நடந்துவிட வாய்ப்பு இல்லை என்று ஒப்புக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர்களுக்கு இந்த ஆனந்தம் அற்றிட என்று சொல்லுகிற பொழுது அதில் ரொம்ப நுணுக்கமாக வச்சார். ஆனந்தம் மட்டுமல்ல, அதனால் விளையும் துன்பமும் அற்றிட. துன்பமும் அற்றிட அது ஆனந்தமாமே. ஆனந்தம் என்று சொல்லுவதற்கும் மகிழ்ச்சி என்று சொல்லுவதற்கும் வேறுபாடு உண்டு. ஆனந்தம் என்பதும் மகிழ்ச்சி என்பதும் இந்த உலக வழக்கிலே பல வேறு விதமாகவே நம்ம மகிழ்ச்சிகளை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆனந்தம் என்று சொல்லுவது சச்சிதானந்தத்திலே வருகிற ஆனந்தம், சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆனந்தம். அந்த ஆனந்தம் விளைய வேண்டும் என்றால் திருக்கூத்து தரிசனம். திருக்கூத்து தரிசனம் என்பது எல்லாவற்றிலும் அவருடைய திருக்கூத்தை தரிசித்தல். அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்று பெரியவர்கள் அந்த காலத்திலேயே நமக்கு அதை ஒரு பழமொழியாகவே சொன்னார்கள். எனவே நமக்கு கூத்தனாகவே அவரை காட்டி அந்த திருக்கூத்தை நாம் பார்க்கும் தோறும் அதை நாம் எண்ணுந்தோறும் இந்த இயக்கங்கள் முழுமைக்கும் பெருமானே காரணமாக அமைகிறார். இது என்னுடைய இயக்கம் என்று ஏதும் இல்லை என்று தன்னுடைய இயலாமையை முழுமையாக ஒப்புக்கொள்ளுதல். இயலாமையை முழுமையாக ஒப்புக்கொள்ள வேண்டும்னா ஆணவம் நீங்கி இருக்கணும். தன்முனைப்பு இருக்கிற பொழுது தன்முனைப்பு தன்னை
மீறி நிகழ்கின்ற தன்முனைப்பு, தன் அறிவை சார்ந்து இருக்கிற தன்முனைப்பு பல்வேறு காரணங்களை, உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை என்று வள்ளுவ பெருமகனார் சொன்னார். நடந்து முடிந்த காரியத்திற்காக பல்வேறு காரணங்களை சொல்லுகிறவர்கள் ஒரு செய்தியை மறந்து விடுகிறார்கள். பல்வேறு காரணங்கள் இருக்கலாம், பல்வேறு காரணங்கள், ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி போய் இறைவனுடைய திருக்கூத்து தான் இது என்று அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த உண்மையான நோக்கம். அப்படி எடுத்துக்கொள்ளுகிறவர்களுக்கு என்றும் துன்பம் இல்லை, அவர்கள் ஆனந்தமத்தை அனுபவிக்கிறார்கள். எனவே இயக்கங்கள் முழுமைக்கும் ஒருவனே காரணம், பதி ஒருவனே காரணம். அவனை மீறி இந்த உலகத்திலே எந்த இயக்கமும் நிகழ்வதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லி ஆனந்தம் ஆனந்தம் என்பர் அறிவிலார். பேரானந்தம் வேணும் பேரானந்தம் வேணும் என்று சொல்லிக்கொண்டு பலரும் பல்வேறு விதமாக முயற்சிகள் செய்கிறார்கள். ஆனால் இந்த உலக இயக்கங்கள் முழுமையும் ஈசனுடைய திருநடனம் என்பதே, திருக்கூத்து என்பதே அவர்கள் அறிந்திருக்கிறார்களா, உணர்ந்திருக்கிறார்களா? ஆனந்த மானடம் ஆறும் அறிந்த பின் அப்படி அவர்கள் அறிந்து விட்டார்களே, ஆனால் அவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய பிணிப்பு, உலகத்தினுடைய அந்த ஆனந்தம் என்ற சொல்லக்கூடிய மகிழ்ச்சி இல்லை, இதுதான் ஆனந்தம் என்கிறதை அவர்கள் உணர்வார்கள். எனவே இது அருகிற பொழுது தோன்றுவதுதான் ஆனந்தம் என்று பிரபஞ்ச தொடர்பை அறுப்பதற்காக நிகழ்வதுதான் கூத்து என்று குறிப்பிடுகின்றார். இந்த அற்புதத்தை என்ன சொல்லுகிறார்னா, திருக்கூத்தை தரிசிக்க தரிசிக்க பிரபஞ்ச தொடர்பு அறுபட்டு போகும். பிரபஞ்ச தொடர்பு அறுபடுகிற பொழுது விளைவதுதான் ஆனந்தம். பிரபஞ்ச தொடர்பு உள்ள வரைக்கும் ஆனந்தத்திற்கு வாய்ப்பே இல்லை என்று அழுத்தம் திருத்தமாக அதை சொல்லுகிறார். பிரபஞ்ச தொடர்பை அறுப்பதுவே ஆனந்தம். எனவே அந்த பிரபஞ்ச தொடர்பு அறுக்கின்ற பெருமான் அறுத்தபின் தன்னையே தருகிறார். அப்படி பிரபஞ்சத்தோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனந்தத்தை தேடுகிற பொழுது அவர்களுக்கு எப்படி அந்த ஆனந்தம் கிட்டும்? அவர் அறிவிலார் என்று சொல்லுகிறார். ஆனந்தம் ஆனந்தம் என்பர் அறிவிலார். அறிவிலார் என்பவர் பிரபஞ்ச தொடர்பை விட்டு நீங்காதவர், பிரபஞ்ச தொடர்பிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதிலிருந்து விடுபடாதவர்கள். ஆனந்தம் ஆனந்தம் என்பர் அறிவிலார். ஆனந்தம் மானடம் ஆறும் அறிகிலர். ஆனந்தம் மானடம் பெருங்குத்து. ஆனந்தம் மானடம் ஆறும் அறிகிலர். ஆனந்தம் மானடம், அதான் மானடம்னர், பெருங்குத்து. மானடம் என்பது பெருங்கூத்து. ஏன் பெருங்கூத்துன்னு சொன்னார்னா, அவர் ஏற்றுகிற கூத்துகள்ல பல்வேறு கூத்துகள் உண்டு. அவற்றினுடைய விளைவுகள் பல்வேறு பயன்களை நல்குகின்றன. அது மாதிரி பல்வேறு கூத்துகளை பார்த்தோம். இந்த மானடம் என்று சொல்லக்கூடிய அந்த கூத்து ஆனந்த கூத்து. அது ஆனந்தத்தை வழங்கும் அந்த கூத்து. அதனை அடைய வேண்டும் என்று சொன்னால் அது பிரபஞ்ச தொடர்பு அற்றுப்போய் அதிலே விளைவது தான் அந்த ஆனந்தம். எனவே திருக்கூத்து தரிசிக்கிறவர்களுக்கு பிரபஞ்ச தொடர்பு மெதுவாக கழன்று அவர்கள் ஆனந்தத்தை துய்ப்பார்கள் என்று அதிலே குறிப்பிடுகின்றார். தொடர்ந்து இந்த முதலாக நம்ம திருமூலர் தான் அந்த நடராச வடிவத்தை ஐந்தெழுத்தோடு தொடர்படுத்துகிறார். ரொம்ப வியப்பு என்னன்னு கேட்டால், இதுதான் அடிப்படை. இதிலிருந்து தான் மற்ற நூல்கள், சாத்திர நூல்களில் அல்லது நம்முடைய திருமுறைகளில், சாத்திர நூல்களில் இந்த அஞ்செழுத்தையும் திருநடனத்தையும் இணைத்து சொல்லக்கூடிய அந்த முறையை தோற்றுவித்தவர் அல்லது நமக்கு தந்தவர் திருமூலர் தான். ரொம்ப அழகாக அந்த சிவாய நம மந்திரத்தை இந்த திருக்கூத்திலே காட்டுகிறார். இதை அடிப்படையாக வச்சு உண்மை விளக்கம் செய்திருக்கிறார் அவர், நம்முடைய மணவாசகம் கடந்தார். அந்த திருக்கூத்தினுடைய தன்மையை சொல்லுகிற பொழுது பெருமானுக்கு இந்த ஒரு திருக்கூத்துங்கிற பொழுது பலரும் என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால்,
கூத்திலே பெருமான் ஒரு காலை ஊண்டி இருக்கிறார், ஒரு காலை தூக்கி இருக்கிறார், 4 கரங்களோடு விளங்குகிறார். 4 கரங்கள் அந்த ஊன்றிய திருவடி என்று சொல்லக்கூடிய அந்த திருவடி. நடராசரை பார்க்கிற பொழுது நம்ம எப்படி அதை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லுவது போல இந்த பாட்டை அருமையாக அமைத்திருக்கிறார். திருந்தனர்ச்சி என்று உதறிய கையும் அருந்தவ வா என்று அணைத்த பொற்கையும் பொருந்தில் அமைப்பில் இய என் பொற்கையும் திருந்தத்தியாகும் திருநிலையை மவ்வே. திருந்தனர்ச்சி என்று உதறிய கையும் அருந்தவ வாய் என்று அணைத்த பொற்கையும் பொருந்தில் அமைப்பில் இயன் பொற்கையும் திருந்தத்தியாகும் திருநிலை மவ்வே. நடராசருடைய அந்த திருக்கோலத்தை அப்படியே கண்ணு முன்னால கொண்டு வந்து வைக்கிறேன். ஒரு கை உதறுதான், இப்படி உதறி கொண்டிருக்கிறது, அதுல உடுக்க இருக்கு. ஆனா இவர் உதறிய கைன்றாரு, உதறுகின்ற கை உதறுகிறது, உடுக்கை உதறுது. இப்படி உதரும் போது சி சி இப்படி சி சி அப்படின்னு உதறுதான். சி சி திருந்தனச்சி என்று உதறிய கையும் சி அப்படின்னு எதையோ உதறார். எதை? மாயைய உதறுங்கிறாராம். மாயைய உதறு உதறு. திருந்தனல் போதும், அதோட நீ எத்தனை காலம் உறவாடினியோ போதுன்னு நினைக்க. இன்னும் அதோடையே போட்டு கண்டுபிடிச்சிருக்கிறது இருக்க தொலை தள்ளுத. வந்தாச்சு, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இன்னும் ஏன் அதோட அது இருக்குன்னா இருந்துட்டு போகுது. நீ ஒரு பக்கம் இரு, நான் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கணும். நீ இல்லைன்னா நான் இல்லவே இல்லை, நீ தான் எனக்கு அப்படி. நீ ஏன் அதுக்கு அதை விட்டு ஓட சொல்ல, நீ இரு நானும் இருக்கிறேன் அப்படின்னு தான் இருக்கணும். நீ எப்போ கழட்டுறியோ அப்போ கண்டுக்க, நான் எப்போ கழட்டுறேனோ அப்போ கண்டுக்கிறேன். கிட்ட வராத, அங்கேயே நில்லு சி அப்படின்னு உதறுன்றார். சி என்று உதறிய கையும் அருந்தவா என்று அணைத்த பொற்கையும். அப்படி உதறினவங்களை பார்த்து வா, என்ன உனக்கு யாரும் இல்லைன்னு நினைச்ச, நான் தான் இருக்கேனே, நான் இருக்கவா என்று ஒரு கையில் அப்படி அணைக்கிறாராம். அதுதான் இந்த வீசிய கை. இது உதறிய கை, இது வீசிய கை. இது இவர் சொல்ற திருமூலர் முதல்ல கொடுக்குற அந்த விளக்கம். அப்படித்தான் பார்க்கணுங்கிறார். அருந்தவ இது தவமா, மாயையை போ அப்படின்னு விரட்டுறது தவம். அது தவத்திரவர்களுக்குத்தானே முடியாது இல்லையா? தவசீலர்களுக்குத்தானே அது முடியும். என்னங்க கொண்டு வந்து இதை வச்சுங்க நீங்க, நான் பாப்பா தூக்கிட்டு பாப்பா, ஏப்பா இங்கெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு இருக்க அப்படின்னா அவர் காட்டுக்கு போய் தவம் பண்ணணுமா? இதான் பெரிய தவம். ஒன்றை வேண்டாம் என்று உதறுவது இருக்கிறதே, அது பெரிய தவமாச்சே. அதான் சொன்னாரு புறநானூறுல சொல்லும் போது கூட, ஒருவருக்கு ஒன்று தருதல் பெரிது, அது சந்தேகம் இல்லை, தருதல் பெரிது. ஆனா தந்ததை வேண்டாம் என்று சொல்லுகிறாரே, அவர் இவரோட பெரியவர்னார். கொடுக்கிறவரோட அதை வேண்டான்னு சொல்றவர் மிகப்பெரியவர்னார். அதுபோல அவரை அருந்தவர்னார். அப்படிப்பட்டவர்களை சுவாமி என்ன பண்ணுவாரா, மாயையை விரட்டியவர்களை, அதை செய்து உதறியவர்களை சுவாமி இங்க வா இங்க வா அப்படின்னு அருந்தவா என்று அணைத்த பொற்கையும், அது வீசிய கை. பொருந்தில் அப்படி பொருந்திய பொழுது, அரவணைச்ச பிறகு அது நடுங்குமா, சிவரி இருக்குமா. பயப்படாத அப்படின்னு ஒரு கை. நான் தான் கூப்பிட்டேன்லாம் வந்துட்டேன், நீதான் வந்துட்டேல்ல,
ஏன் பயப்படுற? நான் இருக்கிறேன். பிறப்பை நினச்சி பயப்படுறியா? இல்லை, இனிமேல் வராது என்று இப்படி இப்படி காட்டுறாராம் அந்த கரம். இதுதான் அந்த அமைந்த கை. அமைந்த கைங்கிறது அபயகரம். திருந்தனர்ச்சி என்று உதறிய கையும் அருந்தவ வா என்று அணைத்த பொற்கையும் பொருந்தில். அப்படி போய் பொருந்தினால் அமைப்பில் இயல் அப்படின்னா என்னுடைய இரு என்று பொற்கையும். இதுதான் அந்த கை, பொற்கையும். திருந்த தீயாகும். நீ பயப்படுறதுக்கு காரணம் ஒரு இந்த வினையெல்லாம் என்ன பண்ணுமோ, நிறையா வச்சிருக்கிறேனே அப்படி தானே பயப்படுறேன். பார்த்தியா, நெருப்பு வச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் கொளுத்தி விடுறேன் என்று ஒரு கரத்தில் தீ ஏந்திருக்காராம். திருந்த அந்த வினைகள் முழுமையும் நீக்கி அவற்றை போக்குவதற்காக ஒரு கரத்தில் தீயும். மாயைய நீ விரட்டிட்ட பாருங்க, அதுதான் தொடக்கம். மாயைய நம்ம விரட்டுறோமா, அதை கட்டிப்பிடிச்சிட்டு கிடக்கிறோமா அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாம் ஸ்டார்டிங்கு. இந்த மாயாமலத்தில் தான் எல்லாமே ஸ்டார்டிங்கு. அந்த அதில் தொடங்குறது மாயை ஆச்சு, அடுத்தது கண்மம் ஆச்சு. கண்மம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆணவம் கீழே இருக்கும், அதை காலில் போட்டு அமுக்கியிருப்பார். அதுதான் திருநிலை. என வினைகளை போக்க தீயும் அதனை ஏந்திய கையும். திருநிலை அந்த நிலை பெற்ற ஊன்றிய திருவடி. மவ்வே அது மலமாகும் என்று இந்த பாடல்ல அந்த நடராசர் உருவ பார்த்த உடனே நீ அந்த மாயை விட்டுற, ஏன் அந்த மாயை இன்னும் உனக்கு அந்த மயக்கம் போக மாட்டேங்குது, அதை விட்டுற, அதை விட்டுரு என்று இப்படி அதை காட்டிகிட்டே இருக்காராம். அப்படி காட்டி அதை விட்டவங்கள அருந்தவா வா என்று அணைக்கிறாராம். அனைத்தவர்களுக்கு இன்னும் நமக்கு என்னென்னவோ செய்திருக்கோமே, மன்னிச்சிட்டாரா, அதெல்லாம் பாக்கி இருக்கா, திரும்ப பெறப்போரும். பயப்படாத அதெல்லாத்தையும் நம்ம பொசுக்கிறதுக்கு நெருப்பு வச்சிருக்கேன் இங்கே, அதெல்லாம் பொசிக்கிறோம், நீ ஒன்றும் பயப்படாத என்று குருவாக இருந்து வினைகளை நீக்குவாராம். பிறகு ஆணவ மலத்தை அடங்குமாறு தன்னுடைய திருவடியிலே நிறுத்துவாராம். திருந்த தீயாகும் திருநிலை மொவ்வே. இது சிவாய நமன்னு சொல்லுகிற மந்திரம் சொல்லுகிற பொழுது நமக்கு தோன்ற வேண்டிய அந்த திருக்கூத்து அமைப்பு. அப்ப சி உதறிய கை சி, அனைத்த பொற்கை வா, அமைப்பில் ய அது யகாரம், சி வ ய. திருந்த தீ அது நகாரம், மவ்வே அது மகாரம். சிவாய நம அப்படின்னு 5 எழுத்து மந்திரத்தை அதிலேயே வைத்திருக்கிறார். இந்த 5 எழுத்து மந்திரத்தையும் அந்த திரு நடனத்தையும் இரண்டையும் இணைத்து பார்த்து திருக்கூத்தை சொல்லணும். எனவே திருக்கூத்து சொல்லுகிற பொழுது 5 எழுத்தும், 5 எழுத்தை சொல்லுகிற பொழுது திருக்கூத்தும் ஒன்றை ஒன்று பிரியாத நிலையிலே நமக்கு உணர்விலே தோன்ற வேண்டும். அதுதான் அந்த சிவய நம என்று சொல்லக்கூடிய அந்த திருக்கூத்து வடிவம். எனவே திருக்கூத்து வடிவம் என்பது சிவய நம என்று சொல்லக்கூடிய அந்த 5 எழுத்து மந்திரத்தினுடைய வடிவமாகவே விளங்குகிறது. எனவே 5 எழுத்தையோ அல்லது திருக்கூத்தையோ நாம் பிரித்து அறிய முடியாதபடிக்கு இந்த திருக்கூத்தை நிகழ்த்துகிறார் என்று சுவாமி இந்த திருமூலர் முதலாக நல்ல கவனமாக இருக்கணும். இதுக்கப்புறம் எத்தனையோ சாத்திர நூல்கள் நமக்கு கிடைச்சது. எல்லாருமே திருமூலருக்கு ஒரு பெரிய அந்த வணக்கத்தை செலுத்தி அவர் சொன்ன கருத்தையே தான் எடுத்து உண்மை விளக்கத்திலையும் அவர் சொல்லுகிறார். மாயை தனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி. பாருங்க, அப்படியே திருமந்திரத்திலிருந்து மனவாச குலத்தார் எடுத்திருக்கிறது பாருங்க, அழகா அந்த பாட்டு. அவரும் உண்மை விளக்கத்துல அது 36வது பாட்டு. மாயை தனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள்தான் எடுத்து
அழைத்து நேயத்தால் ஆனந்த பாரதியில் ஆன்மாவை தான் அழுத்தல், அதுதான் எந்த யார் பரதம். தான் எடுத்து முன்னால் போட்டு ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்த யார் பரதம் தான். ஆன்மாவை தான் அழுத்தல் இல்லையா? தாய் என்ன பண்ணுவோம், குழந்தை திரும்ப வந்து அப்படி பிடிச்சி வச்சுக்கோ, அது எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு ஒரு அப்படியே அமுத்தி வச்சுக்கோ பிடிச்சி. ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்த யார் பரதம் தான். எங்க பெருமான் ஆடுகிறாருன்னா என்ன ஆடுறாருன்னு, எதுக்காக ஆடணும், எதுக்காக ஆடணும்? நம்முடைய குற்றங்களை எல்லாம் போக்குவதற்கு. குற்றங்களை போக்குவதற்கு முதல்ல எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது ஆன்மாவினுடைய அந்த விருப்பத்திலிருந்து தொடங்கும். ஆன்மா இட் ஹஸ் டு சூஸ். அதுக்கு முன்னாடி விஷயங்கள் இருக்கு, அதுல எங்கேயுமே ஒரு குறுக்கின்றது முன்னால இருக்கு. ஆன்மா தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா இன்னும் இதுலயே கன்டினியூ பண்ணலாமா, இல்ல இது விட அதுதான் நமக்கு, இது அவரு என்னவோ பண்ணிட்டு போறாரு அப்படின்ட்டு அவரை பற்றுவதா, இது நம்ம கையில தான் இருக்கு இல்லையா? நம்ம வந்து யாரும் நம்மளை வந்து கம்பல் பண்றது இல்லை. நமக்கு வாழ்க்கை அமைப்பும் கூட அப்படியே தான் கொடுத்துருக்காரு. அது நம்ம முந்தைய வினைகளினாலே நமக்கு பல்வேறு செயல்கள் எல்லாமே நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. ஒன்றும் தடைப்படவே இல்லை, எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. அப்போ நாம் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த ட்ராக்கில் நம்ம போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏன் நம்ம வந்து ஈசன் மேலே இருக்கக்கூடிய பற்றை பன்மடங்காக்கி கொண்டு இங்கே நிகழ்வது எல்லாம் அவருடைய திருவருளினாலேயே நிகழ்கிறது என்று நாம் நினைந்து நமக்கென்று ஒரு விருப்பு இல்லாமல் எல்லா விருப்பத்தையும் ஈசனுக்கே அர்ப்பணிக்கிறது விரும்புவது என்பதை என்று அதில் நாம் தொடங்குகிற பொழுது தான் மாயை தன்னை உதறி, மாயையை உதற வேண்டும் என்று சொன்னால் அந்த தத்துவங்களினாலே விளைகின்ற அந்த நெருக்கத்தை, தொடர்பை, கூட்டத்தை நாம் உணர்ந்து விலகுது. மாயத்தனி உதறி என்று சொன்னால் உடம்பை விட்டு ஓடணுங்கிறது அர்த்தம் இல்லை, அல்லது இருக்கிற இடத்தை விட்டு ஓடணும் என்பது அர்த்தம் அல்ல. ஓடினாலும் என்ன பண்ணுறது, ஓடின இடத்துல இதை பற்றியே நினச்சிட்டு இருந்தா. நாம் நிறைய பேர் காட்டுக்கு ஓடிடுங்க, காட்டுக்கு ஓடி எதை தொலைக்கணும்னு வந்தோமோ அதை தொலைச்சப்புறம் எங்கே போச்சுட்டு அதை தேடிட்டு இருப்பான் சில பேர். அதான் தொலைச்சிட்டு அப்புறம் அதையே தேடுற. அது எங்கே போனாலும் நமக்கு தொடர்பு விட்டு போகணும்னு சொல்ல முடியாது. தொடர்பு இருந்த இடத்துல இருந்தே விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகையினாலே தத்துவங்களை விட்டு விலகுதல் என்பது திரும்ப திரும்ப நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தத்துவங்களிலிருந்து தம்மை வலுவிக்க நீக்கி கொள்ளுதல் அல்ல. கண்ணை இருக்க முடிக்கிறது, வாயை இருக்க முடிக்கிறது, காதில் பஞ்சு வச்சு அடைச்சிக்கிறது, இதல்ல தத்துவங்களிலிருந்து விலகுது. மாயையிலிருந்து விலகுவது இது அல்ல. விருப்பத்தை சிவத்தின் மேலே பெருக்குதல், அதுதான் இன்ஷார்ட் ஒரே வழி. சிவத்தின் மேலே இருக்கக்கூடிய விருப்பத்தை பன்மடங்கு பெருக்குதல். பன்மடங்கு பெருக்குதல், பன்மடங்குக்கு மேலே பன்மடங்கு பெருக்குதல், அதைத்தான் வழியா சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் விடுறதல்ல, நீ அப்புறம் பார்த்துக்கலாம். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றி பற்றுக. எதுக்கு? பற்று விடற்குனர். பர்பஸ் என்னன்று சொன்னார் பாருங்க. என்ன வள்ளுவரோடவா சொல்லிட முடியும்? அப்ப என்ன செய்யணும்? பற்று ஜாஸ்தி வையே. எதுக்கு எடுத்தாலும் அவரையே பற்று, எப்படி இருந்தாலும் அவரையே பற்று, எதுக்கு எடுத்தாலும் அவரையே நினை. நீள நினைந்தடியேன்னாரு. நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன் வாழன கண்மட வாழ். உன்னையே நினைச்சிட்டு இருக்கிறேன். உன்னுடைய நெல்லு கொண்டா அதை கொண்டது சரி, இதை கொண்டது சரின்னு இந்த பிரச்சனை இல்லாமல் எனக்கு நீ கொடுப்ப, எனக்கு இது தேவையா அப்படின்னு கேட்குறாரு. உடனே பூதகணெல்லாம் போட்டார் அவர். எனக்கு இது தேவையா, நீ தான் கொடுக்கணும் என்று அவரிடமே போய் கேட்டார். உனக்கு நெல் கொண்டு வந்திருக்காங்களாம், நிறையா குண்டையூர் கிடாருக்கு கொடுத்துட்டாராம் நெல்லையெல்லாம். அதெல்லாம் கொண்டு வந்து திருவாரூருக்கு சேர்க்கணும்,
அப்படின்னுட்டு அந்த அம்மா சொன்ன உடனே, அப்படியா, சரி யாராவது நம்ம வேலையாளுங்க யாராவது இருந்தால் போய் கூப்பிட்டு வண்டியில் ஏற்றிட்டு வர சொல்ல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை அந்த ஊரில் நமக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் அவங்கள விட்டு கொண்டான்னு சொல்லியிருக்கோம். ஆனால் என்ன செஞ்சார் இவர்? நேராக சாமிகிட்டே போனார், திருக்கோளிலி பெருமான்கிட்டே போனார். குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் கோளிலி எம்பெருமான் அட்டித்தர பணியே என்று அவரிடமே கேட்கிறார். அப்போ சொல்லும்போது சொல்லுகிறார், நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கைத்தொழுவேன். உமை நித்தலும் நீள நினைந்து அடியேன் கைத்தொழுவேன். உமை நித்தலும் தினந்தோறும் உன்னை நீள நினைக்கின்றேன். அப்படி அந்த பற்றை, அந்த அன்பை பெருக்குவது தான் சாதனம். அந்த அன்பை பெருக்குவதற்கு இந்த மாயையில் தொடங்கும். இது விடுபடும், தானாக விலகும். அது அதனால் அன்பை சிவத்தின் மேலே பெருக்குவதற்கு என்ன உபாயம் உங்களுக்கு சிறப்பாக தெரியுதோ அது ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் ஒரே உபாயம் என்று சொல்லிவிட முடியாது. சில பேருக்கு தேவாரம் கேட்கறதுல ரொம்ப ஆர்வம், எப்போ பார்த்தாலும் தேவாரங்க, அல்லது எப்போ பார்த்தாலும் சித்தாந்தம் படிக்கிறது, அல்லது எப்போ பார்த்தாலும் சொற்பொழிவுகள் கேட்பது, அல்லது எப்போ பார்த்தாலும் திருமந்திரத்தில் ஆய்வு செய், இது மாதிரி ஏதாவது சம்வேர் அதர் யூ கெட் கனெக்டட் டு த லார்ட்ஷிப். பெருமானோடு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு இன் சம்வேர் அதர். சில பேருக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும் பெருமானுக்கு, எது வேணா இருக்கட்டும், இன்னதுதான்னு கிடையாது. இப்போ நமக்கு இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு படிநிலையை வைத்திருக்கிறார்களே தவிர ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க, இது 1ஆம் கிளாஸ், இது 2ஆம் கிளாஸ், இது 3ஆம் கிளாஸ், இதெல்லாம் பாஸ் பண்ணி தான் போகணும் அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் கிரியையில் ஒருத்தருக்கு சூட் ஆகும், ஒருத்தருக்கு யோகத்தை சூட் ஆகும், ஒருத்தருக்கு ஞானமே டைரெக்டாக சூட் ஆகும், ஒருத்தருக்கு தொண்டு செய்யறதுல அவர் எப்போ பார்த்தாலும் ஏதாவது தொண்டு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அதே தாட்டில் இருப்பாங்க. போதுமே. என்னை பொறுத்த வரைக்கும் சரி, தொண்டில் நிற்கிறவங்க திரும்ப பூஜைக்கு வந்து அதுக்கப்புறம் யோகத்துக்கு வந்து அதெல்லாம் தேவையே கிடையாது. தொண்டில் இருக்கவங்க நேரம் ஞானத்துக்கே வந்துடுவாங்க. தொண்டில் இருக்கிறவங்களுக்கு அவர் போடுறது தானுங்களே ப்ரொமோஷனு, இவன் நம்மளா எடுத்துக்கிறதா ப்ரொமோஷனு. ரொம்ப பேர் அப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. நான் சரியே நின்ன உடனே நானா ப்ரொமோஷன் வாங்கி கிரியைக்கு போய், கிரியையில் நின்னோடனே நானா ப்ரொமோஷன் வாங்கி யோக, அப்படிலாம் கிடையவே கிடையாது. எதில் நிற்கிறவங்களையும் எல்லாம் எதில் வேணால் நிற்கலாம். ஞானத்துக்கு கொண்டு போகிறது அவர் தான். சரியில் இருக்கவங்களையும் கொண்டு போவார், ஞானத்தை யோகத்தில் இருக்கவங்களையும் கொண்டு போவார், கிரியில் இருக்கவங்களையும் கொண்டு போயிடுவார். ஞானம் யோகத்துக்கு போய் தான் ஞானத்துக்கு வரணும்லாம் கட்டாயமே கிடையாது. அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை எங்கேயும். கிரியை செஞ்சு சிவபூஜை செஞ்சப்புறம்தான் அவங்க வந்து ஞானத்துக்கு போக முடியும். அந்த மாதிரி பெரிய புராணத்திலேயே கூட பார்க்க முடியல. கிரியையில் இல்லாதவங்கெல்லாம் எங்கேயோ சிவலோகம்லாம் போயிட்டாங்க. கல்லை விட்டு எறிகிறார், இது கிரியையா? சிவலிங்கத்தை பார்க்குறாரு, தாங்க முடியல அவருக்கு. உணர்வு தாங்க முடியலங்க. என்ன பண்ணுறதுல கல்லை விட்டு எறிகிறார். உணர்வு தான் அவருக்கு தெரியும். கல்லை விட்டு எறிஞ்சார். கல்லால் எரிந்ததுவும் கல்லை விட்டு எறிகிறாரு. அவர் நேரத்துக்கு கூட்டு போயிட்டாரு. நெல்லினால் சோறு உண்ணாமே நீள் விசும்பு ஆள வைத்தார்னார் சாக்கிய நாயனார். அப்புறம் சாமி சொல்றாரு, நெல்லினால் சோறு உண்ணாமே நீள் விசும்பு ஆள வைத்தார்னார். என்ன பண்ணார் அவரு? சொல்லுங்க நீங்க. இப்ப யோகம் பண்ணவங்களுக்கு அடுத்தது ஞானம் வரும் அப்படிங்க. அது யோகம் பண்ணவங்களுக்கு வரும். அது அந்த ரூட்டை நம்ம டிசைட் பண்ண முடியாது. இப்ப நம்ம என்ன செய்யலாம்? பற்றி கொண்டே இருக்கணும், அவ்வளோதான். விருப்பத்தை பெருக்கி கொண்டே இருக்கணும். அதுக்கு எத்தனையோ இடையூறு வரும், வராமல் இருக்காது. அப்படியே விருப்பத்தை நம்ம பெருக்க ஆரம்பித்தோடனே ரெட் கார்பெட் போட்டு நமக்கு அப்படியே வாங்க, நல்லா வளர்ந்து வாங்கன்னு மலர்பாதையாக இருக்கணும். அதுக்கு ஊரில் இருக்க அத்தனை இடையூறும் வரும். அதெல்லாம் தாண்டி போய் அன்பு, அந்த அதான் மாயை தனி உதறி அப்படின்னார். விருப்பத்தை பெருக்கி கொண்டே இருக்கும். ஆகையினால ரொம்ப அற்புதமாக இந்த பாட்டில் சொன்ன அந்த வடிவத்தை பார்த்த உடனே, அந்த வீசுகிற கரம் பார்த்தோன்னா, ஆகா, அந்த கரம் என்னை அணைக்கிறதுக்காக வந்த கரம் அது. அடாடாடா பயப்படாதேங்கிறாரு. நான்லாம் பார்த்துக்கிறேன் வினைகளை. தீ வச்சிருக்கேன் நான் உன்னுடைய வினைகளையெல்லாம் நீக்கிறதுக்கு தான் வச்சுருக்கேன். எப்போ நீக்குவார்? இனிமேல் புதுசாக செய்ய மாட்டேன்னு தெரிஞ்சதுன்னா அதெல்லாம் எரிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். நீ இன்னும் ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா நான் அழிக்கிறதுல என்ன இருக்கு இல்லையா? அதனால்
ஆகையினாலே அப்படி ஒரு அந்த சிவைய நம என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதத்தை இந்த அற்புதமான கைகள் பொற்கையும் பொருந்தில், அப்படி பொருந்தினால் அமைப்பு இதான் அமைப்பு, ஈய அமைவாயாக பொருந்துவாயாக என்னுடன் ஏவுவாயாக என்று சொல்லக்கூடிய இயல் அப்படிங்கிறத அந்த ஈறு கட்டிருக்கு. திருந்த தீயாகும் திருநிலை மவ்வே, அதை அப்படியே எடுத்து திரும்பவும் இன்னும் கொஞ்சம் விரிச்சு அடுத்த பாட்டிலையும் சொல்லிடுறார், சந்தேகமே வேண்டான்ட்டு. மருவும் துடியுடன் மன்னிய வீச்சு, மருவும் அமைப்பு அனலுடை கையும் கருவின் மிதித்த கமலப்பதமும் உருவில் சிவாய நமயன ஓத. அதுல ஸ்லேடையா வச்சார், நம்மளா அதுல இருந்து எடுத்து கல் அவுட் பண்ணோம் இல்லையா. சி அதுல இருந்து சி என்று உதற சின்னு எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வா என்று அணைத்ததுல வா எடுத்துக்கிட்டோம். இய என்ற பொற்கைங்கிறதுல யானா எடுத்துக்கிட்டோம். தீயில நகாரம் எடுத்துக்கிட்டோம். மாவுல காலு அந்த உண்டி அப்படி எடுத்தோம் இல்லையா. அது இங்க தெளிவாகவே சொல்றார், சிவாய நமன்ற மந்திரம் தான் இது அப்படின்னுட்டு தெளிவாகவே எடுத்து சொல்லுகிறார். மருவும் துடியுடன், துடின்னா உடுக்கை, பொருந்திய உடுக்கை வைத்திருக்கிறார் ஒரு கை. நிலை பெற்ற வீச்சு, வீசிய கையாக இருக்கிறார். மருவும் அமைப்பு இன்னொன்று பொருந்திய அந்த அமைந்த கரம். அமைந்த கரம் தான் அபயக்கரம், அபயஹஸ்தம் வாங்காது. அனலுடை கையும், தீ ஏந்திய கை. கருவின் மிதித்த, கரு என்று சொல்லுவது உடல்னு பொருள். அந்த உடல்ங்கிறது முயலகன் உடலை குறிக்கும். அதை மிதித்த, கருவின் மிதித்த கமலப்பதமும், தாமரை போன்ற அந்த திருவடியும். உருவில், இந்த சிவாய நம என்கிற மந்திரம் உரு எடுத்து வந்தது. உருவில், உருவில்ங்கிறத எப்படி பார்க்கணும்னா உரு இல் அப்படி பிரிச்சுக்கணும். உரு இல் அப்படின்னா உருவம் இல்லாத, தூலம் உருவம், உருவம் இல்லாத சூக்கமம். சிவாய நமங்கிறது சூக்கம் மந்திரம். சூக்கம பஞ்சாட்சரங்கிறத உருவில் சிவாய நமன்னா. உருவில்லாத சூட்சம பஞ்சாட்சரமாக இருக்கக்கூடிய சிவாய நமக்கு உருவம் கொடுத்தது இது. எனவே மந்திரம் உருவம் இல்லாதது, மந்திரம் சூட்சம மந்திரம். ஆனால் அந்த சூட்சம மந்திரத்துக்கு தூல வடிவம் இதுனர். இது தூல வடிவம். எது தூல வடிவம்? அந்த துடி, மன்னிய வீச்சு, அமைப்பு, அனலுடை கையே, கருவின் மிதித்த கமலப்பதம், உருவில் சிவாய நமயன ஓதே என்று சிவாய நம சிவாய நம என்று ஓதுவாயாக என்று குறிப்பிடுகின்றார். சேர்க்கும் துடி சிகரம் 33வது பாட்டு உண்மை விளக்கத்தில். சேர்க்கும் துடி சிகரம், சிக்கன வா வீசுகரம், வீச்சு. ஆர்க்கும் யகரம் அபயகரம், பார்க்கில் இறைக்கு அங்கி நகரம். அங்கினா நெருப்பு, நெருப்பு இருக்கிறதா நகரம். அடிக்கீழ் முயலகனார், அதுதான் தங்கும் மகரம். அதுதான் அந்த திருவடியின் கீழே இருக்கக்கூடிய அந்த திருவடிய மகரம் சொல்லிடக்கூடாது. மகரத்தை அடைக்குகின்ற திருவடி. அதனால அந்த மா என்பதை அழுத்துகின்ற அடி அந்த திருவடி. அதனாலே அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரம் அதுதான் என்று அந்த சிவைய நம என்கிற அந்த மந்திரத்திற்கு உரிய வடிவத்தை உண்மை விளக்கத்தில் அதை சொல்லுகிறார். சூட்ச பஞ்சாட்சரங்கிறது நமக்கு நல்லா தெரியும். தூல பஞ்சாட்சரம் நம சிவைய, அது சூட்சம பஞ்சாட்சரம் என்பது சிவைய நம. சிகார வகார யகார நகாரம்
இப்போ நம்ம மந்திரம் சிவய நம்ம மந்திரம் சொல்லுகிற பொழுது இந்த திருக்கூத்து நிலையில் அந்த சிவய நம என்பதை அதில் பொருத்தி அந்த மந்திரத்தையும் இந்த திருக்கூத்தையும் ஒன்றுக்கொன்று தொடர்பு படுத்தி நாம் அந்த மந்திரத்தை சூட்சும பஞ்சாட்சரத்தை நாம் உச்சாரணம் செய்தல் வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ இதை நாம் சொல்ல சொல்ல என்ன ஆகும்னு கேட்டால் மாயைதனை நாம் உதறுவோம். மாயைதனை உதறுவதற்கான பயிற்சி. மாயை தனை உதறி என்று சொல்லுகிற பொழுது பொதுவாகவே இந்த மாயை என்று சொல்லுவது தத்துவங்கள். தத்துவங்கள் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய கருவி கரணங்கள். அவற்றை உதறுதல் என்று சொல்லுவது அவற்றினால் நாம் செய்கின்ற செயல்கள் முழுவதையும் சிவத்திற்கு அர்ப்பணித்தல். அதுதான் நம்முடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். தலையே நீ வணங்காய், தலை மாலை தலைக்கு அணிந்து தலையாலே பலிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய், கண்காள் காண்மின்களோ செவிகாள் கேண்மின்களோ என்றெல்லாம் இந்த அங்கமாலையில் சொன்னது முழுக்கவே இந்த கருவிக்கரணங்களாக இருக்கக்கூடிய மாயையை முழுமையாக சிவத்திற்கே அதனை ஒப்படைத்தார். அது நாம் எனக்கு நீ இதெல்லாம் கொடுத்தப்பா, இந்த கருவிக்கரணம் எனக்கு கொடுத்த, எல்லாத்தையும் உனக்கே நான் அர்ப்பணிக்கிறேன். நீ கொடுத்தது தானே, நீ கொடுக்காம எனக்கு எப்படி இதெல்லாம் வரும்? இந்த கருவிக்கரணங்கள் எனக்கு எவ்வாறு அவை எனக்கு கிட்டும்? இது கிட்டியது உன்னால், உனக்கே இதை நான் திருப்பி தரணும், இது உனக்காகவே. அதனால தான் சொன்னார், ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானே சிந்திப்பார் அவர் சிந்தை உளானே ஏலவார் குடலால் உமைநங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை கம்பனெம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறே. கண்ணு வச்சிருந்தா நான் உன்னை தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டேன்ப்பா, நான் உன்னை பார்க்கறதுக்காகத்தானே இந்த கண்ணு, அந்த கண்ணை கொண்டு உம்மைத்தான் நான் காண்பேன் என்று அதனை அவர் குறிப்பிடுகின்றார். அதுபோல இந்த மாயத்தனை உதறுவதில் தொடங்குகிறது. அதை இங்கே குறிப்பிட்டு இந்த 3 பாடல்களிலும் சொன்னார் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய தினம் இந்த உரையை நாம் நிறைவு செய்து மீண்டும் நாளை மாலை 6:30 மணிக்கு நாம் திருமந்திரத்திலே அற்புத கூத்தை தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி, நாளைக்கு சேக்கிழார் பெருமானுடைய குருபூசியை முன்னிட்டு அருள்மிகு வான்மியூர் ஈசன் அருட்பணி மன்றம் துறைப்பாக்கம் தெய்வ சேக்கிழார் குருபூசை வருடந்தோறும் அவங்க நாயன்மார்களுக்கல்ல நம்முடைய 4 பெருமக்களுக்கும் சிறப்பாக செய்கிறாங்க நம்ம சுபாமா. அதுபோல் சேக்கிழார் பெருமானுக்கு நேரலை ஒளிபரப்பாகவே இந்த தடவை அவங்க செய்கிறாங்க. நாளைக்கு மாலை 5 மணிக்கு பெண்மை நலம் பேணும் பெரிய புராணம் என்கிற தலைப்பில் அடியேன் பேசுகிறேன். அன்பர்கள், அந்த லிங்க்கும் உங்களுக்கு வரும். அந்த லிங்கில் நீங்கள் இந்த பெரிய புராணம் சிறப்பு பற்றி சேக்கிழாருடைய குரு பூஜையில் நீங்கள் அதை தொடர்ந்து மிகச்சரியாக 6:30 மணிக்கு நம்முடைய திருமந்திர நிகழ்வும் இருக்கிறது என்று சொல்லி, பிறகு சனிக்கிழமை அன்னைக்கு குரு பூஜை. அது நம்முடைய ஸ்ரீ நடராஜர் தமிழத பாராயண பக்த தின சபையில் நேரடியாகவே நடக்குது, நேரலை இல்லை, நேரடியாக நடக்குது. அதில் சைதை குயில் வள்ளி உமாபதி திருமுறை பாடுகிறார்கள். அடியேன் சிறப்பு சொற்பொழிவு சேக்கிழார் வியக்கும் 3 முதலிகள் என்கிற தலைப்பில் பேச இருக்கிறேன். மாலை 6 மணி 8 மணிக்கு நிகழ்ச்சி நிறைவாகும். அது நேரில் வரவங்க சைதாப்பேட்டையில் விஜிபி ஸ்கொயர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் சபைக்கு அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அளவில் இந்த நிகழ்வை நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய.
ஓ நம சிவாய. திருச்சிற்றம்பலம். ஞானத்திரள் பத்திரிகைக்கு உங்களுடைய நல்ல ஆதரவு வேணும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்களால் முடிந்தவர்களையெல்லாம் ஞானத்திரளுக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் அவங்க செலுத்துறதுக்கோ இல்லை நீங்கள் கூட செலுத்தலாம். அவங்களுக்கு அது வருடந்தோறும் அவங்களுக்கு வருடத்து முழுக்க அவங்களுக்கு புத்தகம் கிடைக்கும். அது நீங்கள் அந்த திருப்பணி செய்யலாம். ஒரு பெரிய பணி அது, திருமுறை பணி. அதில் வர கட்டுரைகளுக்கு உங்களுக்கு முடியுமானால் நீங்கள் அதை நல்ல ஆதரவு தரலாம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யப்பட்டு நாளை மாலை சந்திப்போம் என்று கூறி 5 மணிக்கு ஒரு நிகழ்வு, 6:30 மணிக்கு ஒரு நிகழ்வு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.